நம்முடைய மாண்புமிகு கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதல் பட்ஜெட்ல 21ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் அவர் நான் பட்ஜெட்ல பேசுகிற போது மாதிரி பள்ளிக்கூடங்கள் கொண்டு வரப்படும் என்று சொன்னார். அப்போது நான் அவர்களிடத்தில் நான் பட்ஜெட்ல நான் பேசுகிற போது மாதிரி பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடத்திற்கு இணையாக ஏன் தனியார் பள்ளிக்கு மேலாக அந்த மாதிரி பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து என்னுடைய பேச்சிலே குறிப்பிட்டு சொன்னார். வருங்காலங்களில் அரசு பள்ளிக்கூடங்கள் வறுமையின் அடையாளமாக இருக்காது, அது பெருமையின் அடையாளமாக இருக்கும் என்று சொன்னார். கடந்த 2024-25 ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 2211 பள்ளிக்கூடங்கள் இது போன்ற நூற்றாண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஆக அந்த வகையிலே பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த வளாகத்தில் இன்றைக்கு நாங்கள்லாம் கலந்து கொள்வதே எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. என்னை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலத்துல நீங்க பெரியவளாக ஆகி இங்க நீங்க சீஃப் கெஸ்டா உட்கார்ந்துருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான ஆசை என்பது நீங்க பெரிய இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்காக நான் ஒரு மணி நேரம் உங்க வீட்டுல காத்திருந்து உங்களை நான் பார்த்துட்டு போகின்ற அளவிற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் படிப்பு மிக அவசியம். கல்வித்துறைக்கு இன்றைக்கு பல கூடத்தில் பலவித இன்னல்களை இட்டுக்கின்றால் ஒன்றிய அரசு ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இன்றைய தினம் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் செல்வம் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக மாணவ செல்வங்களுக்கு இன்றைய தினம் நாளது மேனியும் பொழுது போல நல்ல திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி காலை உணவு திட்டத்தை 600 கோடி ரூபாய் செலவழிக்கின்ற அந்த மாணவ செல்வங்களை வரவேற்ற பெருமை நம் தமிழக முதல்வர் கொண்டிருக்கிறார். அதை எடுத்துக்கொண்ட பெருமை நம்முடைய மரியாதைக்குரிய அமர்ந்திருக்கின்ற நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பின் பொய்யாமொழி அவர்களை சார்ந்தது.